ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை குறித்த ஒரு தகவலை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எந்த வகை உண்மை அப்படின்னா, ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மூலிகையுடைய ஒரு ஆற்றலை குறித்த ஒரு தகவலை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது இதை பயன்படுத்திய நபர் சொன்ன ஒரு தகவல். இது உண்மையா பொய்யான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது என்னுடைய சஜஷன். நானும் இதை ட்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஒரு பதிவை கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை அனுபவிக்காத வரைக்கும் நம்ம அதை எதுவுமே பேச முடியாது. ஆனால் இந்த விஷயத்தை அனுபவித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு தகவலை நான் உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஸோ நான் ட்ரை பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது முக்கரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை ஆணி வேர் அறாமல் நம்ம என்ன பண்ணோம்னா, அதை எப்படி எடுக்கணும்னா, ஒரு உட்டை கத்தி மாதிரி ஷேப்பாக ரெடி பண்ணி அதில் குத்தி மண்ணில் கொஞ்சம் சீவி அப்படியே ஆணி வேர் அடி வேர் அறாமல் எடுக்கணும். அதுக்கப்புறம் தாமரை கொடி எல்லாருக்கும் தெரியும். அந்த தாமரை கொடியை அந்த கொடிமை நூல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அதை நம்ம சாதாரணமாக எடுக்கலாம். அதை எடுத்து நூல் மாதிரி திரி மாதிரி மாற்றி இந்த மூலிகை வேற நம்ம திரி மாதிரி அப்படியே சுற்றணும். இதை திரி மாதிரி மாற்றி அப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து ஒரு சின்ன கடாயில் நம்ம என்ன பண்ணணும்னா, பசுவோடைய நெய்யை அதில் விட்டு அதை நெருப்பை வத்தி குச்சி எடுத்து நெருப்பு கொளுத்தி விட்டோன்னா அது எரிய ஆரம்பிக்கும். அதை எரிய ஆரம்பித்த பிறகு அதுலேருந்து ஒரு நெய் பதத்தில் ஒரு மாதிரி, அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு மை மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த மையை எடுத்து நாம் என்ன பண்ணோன்னா, நெத்தியில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் உண்மையை தான் பேசுவாங்க. பொய் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க தானாகவே. இதை 2 வகை இருக்குது. ஆண்கள் புருவத்துக்கு மத்தியில் வைக்கணும், பெண்கள் புருவத்தில் வைக்கணும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை இப்படி தான் இதை ப்ராசஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த ப்ராசஸ் அந்த மையாக மாற்றலை. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் உங்கள் கூட செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஆனால் இதை அனுபவித்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனார்னா கடன் அவருக்கு தரணும் போல், போன உடனே கொடுத்துட்றாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஹெல்ப், ஏதாவது விஷயம் வேணும் அப்படின்னா உடனே செஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சக்ஸஸ்க்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது உடனே அது ஒர்க் ஆகுது. அப்புறம் யாராவது நமக்கு வேலை ஆட்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னுக்கும் போது போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸை நம்ம கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க கூட இருக்கவங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் உண்மையை பேசிட்டு அப்படியே அவங்க மட்டும் போய்ட்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியுது, நான் ஏன் அதை பேசக்கூடாதாச்சே அப்படின்னு சொல்லி அந்த வேலையாட்களுக்கு தெரியுது போல். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் பல பேர் எனக்கு என்னிடம் சொன்னாங்க. இது ஒரு சித்தர்கள் பாடல்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலை. அது என்னென்னா, இந்த முக்கரட்டை இன்னும் அந்த செடியை நாம் எடுக்கும் பொழுது சும்மா அப்படியே குத்தி எடுத்துடக்கூடாது. அதுக்கு ஒரு மந்திரத்தை நாம் சொல்லணும். 108 முறை இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு தான், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மூலிகையை எடுக்கணும். அதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரி ஓம் சீதேவியாரே செங்கல நீர் ஒன்றாக
ரிம் மகாலட்சுமி தேவியார் வசியம் குரு 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 வசி 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 மூலி ஸ்வாஹா அப்படின்னு நாம் சொல்லணும். இதை 108 முறை சொன்ன பிறகு தான் நாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு 108 முறை சொன்ன பிறகு தான் அந்த மூலிகையை எடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தேன், அனுபவித்தேன். அவங்க சொன்னதுனால சரி இது ஒர்க் ஆகுது. ஆனால் ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, எனக்கு சொன்னவங்க மொத்தம் 23 பேர். 23 பேரும் ட்ரை பண்ணாங்க, ஆண்கள் பெண்கள் நிறைய பேர். ஸோ அதனால் அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளோட வீடியோஸில் போடுவோம் அப்படின்னு இந்த பதிவை உங்களுக்காக கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியல, உண்மையாகவே எனக்கு அனுபவம் இல்லை. இனிமேட்டு தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வீடியோ அடுத்த பதிவில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதை சொன்னவங்க முக்கியமான ஆட்கள், அதாவது எனக்கு ரொம்ப நெருங்கினவர்கள், பொய் பேசாத ஆட்கள். அதனால் நான் அதை நம்புகிறேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு இருக்கும், சித்த மூலிகைகள்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வசியம்னு இருக்கும், நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த ஹெர்பல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி.